ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் யூ. ஸோ அந்த பர்சன் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்போ என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும் பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, pile number 2, pile number 3. ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல் சூஸ் பண்ணுறனாலும் தாராளமாக பண்ணலாம். ஓகே, ஸோ பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை வந்து பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ், உங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், டைலூஷன், இண்டிவிஜுவாலிட்டி, ஓகே. ஸோ பைல் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு அவங்க என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க என்ன மாதிரி உங்களை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க, லைக் உங்கள் அப்பியரன்சஸ் அண்ட் என்ன மாதிரியான ஒரு வைபை உங்களுக்கு வந்துட்டு கொடுக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஷைன் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. நீங்கள் வந்து ஆர்ட்டு, க்ரியேட்டிவிட்டி அந்த ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஒரு 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 பிளேஸில் கூட இந்த பர்சன் உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க. எதர் உங்களுக்கு ஒரு மென்டராக அவங்க வருவாங்க, இல்லை நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மென்டராக இருப்பீங்க. ஸோ சம்வேர் வந்துட்டு இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட். அண்ட் உங்களோட ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு ஐடியாஸ் இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா சைலண்டாக வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். எல்லாத்தையும் வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க, பார்த்தா நல்ல சைலண்டாக கவனிப்பாங்க. ஸோ ஒரு பர்சனை வந்துட்டு நல்ல சைலண்டாக உட்காந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்க இந்த மாதிரியான ஒரு பர்சன்கிறது வந்துட்டு அழகாக வந்து அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அந்த ஒரு இவங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் வந்து சம்மர் ஒரு ஒரு ஸ்பார்க் அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு வெரி மச் பேஷனேட் பர்சன். பைல் நம்பர் 1 வந்துட்டு ரொம்ப பேஷனேட். அதுவும் உங்களோட கெரியர், உங்களோட பேஷன் வர்றப்போ வந்துட்டு அதிகமான ஒரு கவனம் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு வேலையிலும் சரி, எதை பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும், கிரியேட்டிவாக பண்ணணுங்கிற ஒரு குவாலிட்டி இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அந்த பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட அந்த இண்டிவிஜுவாலிட்டி தான் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயமே. நீங்கள் வந்துட்டு குரூப்போட ஃபிட் ஆக மாட்டீங்க, தனியாக ஸ்டாண்ட் அவுட் ஆவீங்க. உங்களுக்குன்னு இருக்கிற ஏதோ ஒரு குவாலிட்டி வச்சுட்டு தனியாக ஸ்டாண்ட் அவுட் ஆவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு பர்சன். அண்ட் ஆல்சோ வந்து யாராவது மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் சொந்தமாக எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராங்கங்கிறவங்கள பார்த்தாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மரியாதை வைப்பாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு வந்துட்டு உங்ககிட்ட பிடிச்ச ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்துட்டு உங்களோட இந்த ஒரு கமிட்மெண்ட், இந்த ஒரு சீரியஸ்னஸ், அது வந்து உங்களை எப்படி வந்து நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லாக காமிச்சிக்கணும், ஒரு டேலண்டடாக காமிக்கணுங்கிறதுல நீங்கள் போடுற அந்த எஃபோர்ட், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அண்ட் இம்ப்ரெஸ் டெஃபினெட்லி ஆகும். ஒரு சில பேர் ஆல்ரெடி நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி வந்து நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ உங்களோட அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் வந்து சைலண்ட்டாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். சுற்றி என்ன நடக்குது அதை பற்றி எனக்கு இது கிடையாது. எனக்கு ஒரு வேலை வந்துச்சு, ஒரு டாஸ்க் வந்துச்சு, அது எங்கே செய்யணுன்னாலுமே உங்கள் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் அந்த டாஸ்கில் தான் இருக்கும். யார் உங்களை நோட் பண்ணுறாங்க, யாராவது சுற்றி இருக்காங்களா, அதெல்லாம் கவனிக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு நீங்கள் வந்து உங்கள் வேலையில் கவனத்தில் இருப்பீங்க. பட்
பேக்ரவுண்டில் பார்க்குறப்போ வந்துட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக தெரிவிங்க பார்க்குறவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தெர் இஸ் சம் சாஃப்ட்னஸ் இருக்குது. அண்ட் உங்களோட ஆரா, உங்கள் ஆரா இஸ் வெரி குட். ஓகேங்களா? உங்கள் ஆரா வந்து ரொம்ப அமைதியாகவும் இருக்கும், ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்களை வந்துட்டு டக்குன்னு எல்லாத்துக்கும் பிடிச்சிடாது. ஒரு சில பீப்புளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் மேலே ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க, ரொம்ப ஜெலஸாகவுமே வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வெரி ஃபியூ குவாலிட்டி பீப்புளுக்கு வந்துட்டு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பர்சனுக்கு மத்தியில் வந்து இவங்களும் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன். ஓகே. ஸோ உங்களோட அந்த ஒரு ஒரு யுனிக்னஸ் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு லவ் விஷயத்தில் லவ் அப்படின்னு வர்றப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பர்சன் வந்துட்டு உங்களுக்கே தெரியாமல் உங்களை பற்றி விசாரிப்பாங்க. உங்களோட லவ்டு ஒன்ஸ் கிட்ட இல்லை உங்களை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் வந்து உங்களை பற்றி சைலண்டாக விசாரிப்பாங்க. ஸோ உங்களோட அந்த லவ் ஸ்ட்ரகிள்ஸ், லவ் நிறையா கொடுக்குறீங்க ஆனால் ரிசீவ் பண்ணலை, நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், நிறைய பேக் ஸ்டெப்ஸ் பார்த்து வந்த பர்சன். ஸோ இந்த ஒரு ஸ்டோரி, இந்த ஒரு உங்களோட லைஃப் ஸ்டோரி வந்துட்டு ஒரு தேர்ட் பர்சன் மூலியமாக அவங்களுக்கு கண்டிப்பாக போகும். ஏன்னா இந்த ஒரு பர்சன் வந்துட்டு உங்கள் மேலே ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால உங்களை பற்றி விசாரிக்கிறப்போ வந்துட்டு உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும், நீங்கள் சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஒரு உங்களோட அந்த ஒரு ஸ்ட்ரகிள்டான லைஃப் ஸ்டோரி வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஓகே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் ஹெல்ப் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், இவங்களுக்கான அந்த லவ்வை கொடுக்கணும் அப்படின்னு இன்ஸ்பயர் ஆவாங்க. ஓகேங்களா? சம்வேர் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் ஆக்சுவலி இருக்கலாம். ஒரு சில பேர் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் நிறைய பண்ணுற பர்சனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஆர்ட் கிராஃப்ட் இது ரிலேட்டடான ஒரு ஃபீல்டில் இருக்கலாம். சம்திங் கிரியேட்டிவிட்டி ஃபீல்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி கனெக்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஒரு பாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் டிவைனால கனெக்ட் ஆகக்கூடிய இந்த பாண்டிங். இது வந்து ரேண்டமான ஒரு பாண்டிங் கிடையாது. இட் இஸ் டோட்டலி வந்துட்டு உங்களுக்கு டிவைன் அந்த பர்சன் உங்கள் வாழ்க்கையில் அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் என்னடா என் லைஃப்பில் யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேனேன்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி போடுங்க. டெஃபினெட்லி உங்களுக்கான ஒரு வெல்விஷர் இருப்பாங்க. ஓகே. அண்ட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட எனர்ஜி. சம்வேர் வந்துட்டு பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு எனர்ஜி இம்பேலன்சஸ் இருந்தாலும் திருப்பி வந்துட்டு ஒரு கம்பேக் குயிக்காக கொடுத்துருவீங்க. இப்போது வேலை செய்கிறீங்க, டயர்ட் ஆகுது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி வந்துடுவீங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வந்து ஒரு நாள் 2 நாள் 1 வாரம்னு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வேலையை விட மாட்டீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு டெஃபினெட்லி வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு வைப் வந்துட்டு கொடுக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கு. ஓகேங்களா? அண்ட் இந்த பர்சன் வந்துட்டு உடனே ரியாக்ட் பண்ணுவாங்களான்னா கிடையாது. இவங்க உடனே உங்ககிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்களா, உடனே வந்து பேசுவாங்களான்னா கிடையாது. ரொம்ப நாளாக வந்துட்டு சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. சைலண்ட்டாக உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் என்ன மாதிரி பர்சன், எப்படிப்பட்ட கேரக்டர், உங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணால் பிடிக்கும், அண்ட் உங்கள் சைடு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிட்டு அந்த ரைட் டைமில் இந்த டைமில் நம்ம போய் பேசுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான்டாக தான் வருவாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது. ரொம்ப ரேண்டமாக வந்து உங்கள் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. உங்கள் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பெக்டை வச்சுட்டு கரெக்டான டைமில் வந்துட்டு உங்ககிட்ட அப்ரோச் பண்ணி ஒரு நல்ல ஜெனியூனான ஒரு பாண்டிங் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கணுங்கிறது வந்து அந்த பர்சனோட ட்ரூ இன்டென்ஷன். ஸோ அவங்க உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ், இந்த மாதிரியான ஒரு தாட் டெஃபினெட்லி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களோட அந்த என்ன சொல்கிறது சோல் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஒரு பிளசண்டான ஒரு சோல். அது அழகாக வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் மற்ற இடத்துலையுமே சரி, எல்லா குரூப்பாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் ஆவீங்க ஏதோ ஒரு விஷயத்தில். ஸோ அது அந்த பர்சனுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களை இந்த வேலை செய்கிற அந்த ஒரு பிளேஸில் மட்டும் கிடையாது, ஒரு சில இடங்கள்லையுமே வந்துட்டு அவங்க பார்ப்பாங்க.
ஓகேங்களா? ஸோ சைலண்டாக வாட்ச் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து கம்ப்ளீட்டாக கிளியராக வந்துட்டு உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்சனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஒரு ரொம்ப சீரியஸ் அண்ட் ரொம்ப ஜெனியூனான ஒரு பாண்டிங்காக தான் இருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ இது வந்து பையனுக்கு சொல்றீங்களா இல்லை பொண்ணு அவங்களுக்கு சொல்றீங்களான்னு கமெண்ட்ல கேட்டு இருந்தீங்க. நீங்க உங்க ஜெண்டர் வைஸ்ல நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஜென்ரலா வர ஒரு விஷயம். நீங்க உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 2 அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? பைல் நம்பர் 2 இந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் அந்த பிரேக்கப், அந்த ஒரு எக்ஸ் ட்ராமா அண்ட் அந்த டாக்ஸிக் பாண்டிங் இதில் இருந்து வெளியே வரக்கூடிய அந்த டைம் பீரியடில் இவங்க உங்கள் லைஃப்பில் வரலாம். ஸோ உங்கள் லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிட்டு இருக்கு, அதை வந்துட்டு நீங்கள் சர்வைவ் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்துட்டு இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஹீலிங்காக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு லைஃப்பை நீங்கள் கிவ் அப்பே பண்ணியிருப்பீங்க, என்னடா வாழ்க்கை எனக்கு இதுக்கு மேலே பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜில் இவங்க வருவாங்க. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் டவுனாக போயிட்டு இருக்கப்பறம் உங்களை அழகாக தூக்கிட்டு போகிறதுக்கு வருவாங்க. ஸோ உங்களை வந்துட்டு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வருவாங்க. ஸோ இந்த பர்சனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்கள் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இருப்பீங்கள்ல, ரொம்ப சேடாக இருப்பாங்க, ரொம்ப வந்துட்டு கவலையோடு இருக்கிறப்ப ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக வச்சுருப்பாங்க. இப்போ எங்கேயாவது அந்த ஃபேஸ் டல் ஃபேஸோட நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா சுற்றி இருக்கவங்க ஒரு சில பேர் அதை கண்டுக்க மாட்டாங்க. பட் ஒரு சில பேருக்கு அந்த டல்லாக இருக்கிற ஃபேஸ் கூடயுமே கனெக்ட் பண்ணணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களோட ஓன் லைஃப்பில் யோசிச்சுட்டு அதில் டூ மச்சாக இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிற டைமில் அந்த ஒரு பர்சனுக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக தெரிவிங்க. அதாவது உங்கள் கூட வந்துட்டு உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்சஸோ இல்லை உங்களோட எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது அதோட கனெக்ட் ஆக மாட்டாங்க, சோல் லெவலில் கனெக்ட் ஆவாங்க. சம்வேர் வந்துட்டு நீங்கள் இந்த டல்னஸாக இருக்கிறப்போ உங்களோட சோல் பேசும், ரைட்? ஸோ உங்களோட சோல் ஒரு வைப்ரேஷன்ஸ் அண்ட் ஆராவை கொடுக்கும் அண்ட் அதோட அவங்க வந்துட்டு டீப்பாக கனெக்ட் ஆவாங்க. அண்டு உங்களை வந்துட்டு ரேண்டமாக பார்ப்பாங்க அண்ட் ஜஸ்ட் ஒரு ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு கனெக்ஷன் வந்துட்டு அந்த பிகினிங்கில் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் ரிப்பீட்டேட்டிவாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மீட் பண்ணுற மாதிரியோ இல்லை உங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரியோ இல்லை சோஷியல் மீடியாவில் உங்களோட ப்ரொஃபைல் அவங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரியும் ஒரு சில கோ இன்சிடென்சஸ் அந்த பர்சனுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கோ இன்சிடென்சஸை வச்சுட்டு அவங்களுக்குள்ளார ஒரு டெஃபினெட்லி ஒரு பிலீஃப் இருக்கும். பிகாஸ் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் டிவைன் யூனிவர்ஸை நம்பக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ இருக்கிற அந்த ஒரு சயின்ஸை வச்சுட்டு ஓகே சம்திங் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாண்டிங் இருக்குங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க அண்ட் அதை வச்சுட்டு அவங்க கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளாரையுமே அவங்களோட இன்ட்யூஷன் அண்ட் அவங்களோட ஒரு இன்னர் காலிங்னு சொல்லாமா, ஸோ அது வந்து டெஃபினெட்லி ஒரு மெசேஜ் வந்து கொடுக்கும் உங்கள் ரிலேட்டடாக மட்டும். அண்ட் அதை உங்கள் பின்னாடியே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இது வந்து யதார்த்தமாக இப்போது ஒன் டைம் நம்ம ஒருத்தவங்களை மீட் பண்ணுறோம், திடீர்னு ஓகேன்ட்டு நம்ம போயிட்டு வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு கோயின்சிடென்ஸ் மாதிரி அகெயின் நம்ம வந்து மீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்காம நடக்கும். உங்களோட மீட்டிங்ஸாக இருக்கட்டும், உங்களோட ப்ரெசன்ஸ், அது வந்து அந்த பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சப்போர்ட் கொடுக்கும், உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு தாட் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் அண்ட் எக்ஸசைஸ், யோகா இந்த ஒரு விஷயத்துலையுமே டூ மச்சாக இன்வால்வ் ஆகிற ஒரு பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளார 1000 விஷயம் இருந்தாலும் ஃபேஸ் ரொம்ப காமாக வச்சுக்குவீங்களா, அமைதியாக இருப்பீங்க.
உங்க ஃபேஸை பார்த்தா ஒரு சில பேரால அது ஒரு டல்னஸ் இருக்கு, கவலைகள் இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு சில பர்சன்ஸால அதோட பியூட்டி உணர முடியும். ஸோ இந்த பர்சன் அப்படிதான் பார்க்குறாங்க. அண்ட் யூ க்ளோ டிஃப்ரெண்ட். இந்த பர்சனோட கண்ணுக்கு நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக க்ளோ ஆவீங்க. வெரி யூனிக். அவங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த பர்சன் வந்து உங்களுக்கு நிறைய செய்யணும், அவங்களோட தாட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட கனெக்ட் ஆகணும்னு நினைப்பாங்க. கனெக்ட் ஆனால் வந்துட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும், உங்களோட ரிலாக்ஸாக வச்சுக்கணும் தான் நினைப்பாங்களே தவிர உங்களுக்கு ரொம்ப ஒரு லக்ஸூரியான ஒரு லைஃப், ரொம்ப நிறைய வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. நீங்கள் ஹாப்பியாக ஸ்மைலிங்காக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும், உங்களோட எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வந்துட்டு அதை அவங்களும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிம்பிள் லைஃப். பிகாஸ் இந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வாழணுன்ற ஒரு மோட்டோ வச்சுருப்பாங்க, ஒரு கோல் மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப தேவையில்லாத விஷயங்களை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது, ரொம்ப ஓவராக வந்து எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது, இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை. சிம்பிள் ஹாப்பி ஜாலி லைஃப், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு லைஃப்பை வந்துட்டு டெஃபினெட்லி உங்களுக்கு கொடுக்கணுங்கிற தாட் வந்துட்டு அவங்களுக்கு வரும். ஓகேங்களா? அண்ட் இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப் மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருப்பாங்க. உங்கள் லைஃப் அண்ட் உங்கள் மைண்ட் செட் மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருப்பாங்க. பைல் நம்பர் 2 வந்து இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட் மைண்ட் செட்டில் இருக்கீங்க. அது பாஸ்ட் லைஃப், அந்த லவ் பிரேக்கப், அந்த லவ் ட்ராமாஸ், டாக்ஸிக் பாண்டிங், இன்னொரு பக்கம் கெரியர், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. பைல் நம்பர் 2 என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட ரெஸ்ட் இல்லாமல் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த பர்சன் ஒரு ஹீலிங்காக அண்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் அந்த பர்சன் வந்து வந்த உடனே உங்கள் லைஃப்பை வந்து மாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் ஆகி ஆகி அவங்களோட அந்த ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட், அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் அண்ட் ஆரா வந்து உங்களுக்கும் வந்துடும். இப்போ ஒரு பாசிட்டிவான பர்சன்ஸ் கூட அதிகமாக கனெக்ட் ஆகிறப்போ அவங்களோட பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வரும். அண்ட் அவங்களோட ஒரு சில குட் ஹேபிட்ஸ் அது உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்களும் அதை வந்து பழக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பர்சன் கூட வந்துட்டு கொஞ்சம் கனெக்ட் ஆக ஆக இவங்களோட அந்த குட் ஹேபிட்ஸ் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற உங்கள் மைண்ட் செட் உங்கள் லைஃப்பை வந்துட்டு சிம்பிளாக ரிலாக்ஸாக கொண்டு வருவாங்க. இது வந்து என்னன்னா, நீங்கள் வந்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் இருக்கிறப்போ இவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலாக வந்து இருப்பாங்க. யூஸ்வலி வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியில் இருக்கிறப்போ அடுத்து என்ன செய்யறது, என்ன பண்ணுறதுன்ற ஒரு குழப்பங்கள் இருக்கும். யாராவது கையை பிடிச்சி தூக்கி கூட்டிகிட்டு போக மாட்டாங்களா அடுத்த வாழ்க்கைக்கு அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் இருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த பர்சன் வருவாங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த பர்சன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்படியே இருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு டாக்ஸிக் இல்ல நெகட்டிவ் பீப்புள் இல்ல யாரெல்லாம் ப்ராப்ளம் பண்றாங்களோ அந்த பீப்புள் விலகிடுவாங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஒரு பர்சனோட கனெக்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு நெகட்டிவ் பீப்புள் வந்து ரிலீஸ் ஆவாங்க. இந்த பர்சனை நான் எப்படி கண்டுபிடிப்பேன், இது இவங்க தானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் ரொம்ப டீப்பாலாம் திங்க் பண்ணாதீங்க. ஓகே இவங்க தான் அவங்க தான் சொல்லிட்டு கால்குலேட்டிவாக போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க பர்சன்ஸை. அந்த பாண்டிங் தானாக உருவாகும். கேஷுவல் நீங்கள் ஒரு பர்சனோட நார்மலி யதார்த்தமாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கனெக்ட் ஆகிறீங்க. அவங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக உங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் பர்சனாக வந்துட்டு வருவாங்க. ரைட்? அந்த மாதிரி தான் வந்து இந்த பர்சன் ரேண்டம்லி கனெக்ட் ஆவாங்க. உங்களுக்கு ரேண்டமாக கனெக்ட் ஆவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரேண்டம் கிடையாது. உங்களை சைலண்டாக வாட்ச் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ அந்த கனெக்ட் ஆகிறப்போ உங்களுக்கு தெரியும், அந்த டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு புரியும். ஒரு சில நான் சொன்ன இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் ஓகே இந்த சைன்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா எஸ் அதுதான் அந்த பர்சன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே உங்களோட ஜெண்டர் வச்சுட்டு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க, உங்கள் சூழ்நிலை வச்சுட்டு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ரைட்? அண்ட் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த டாபிக் வர்றப்போ வந்து நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கலாம். நான் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பேன், அவங்களோட எப்படி கனெக்ட், அது இவங்க தானா நான் எப்படி கண்டுபிடிப்பேன், அது என்ன ஜெண்டரில் இருக்காங்க, டூ மெனி கொஸ்டின்ஸே வேண்டாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ்.
இது வந்து நடக்கும், உங்க டெஸ்டினில இருக்கு. அப்போ அந்த பர்சன் தானா வந்து கனெக்ட் ஆகிறப்போ இட் வில் ஹேப்பன். ஓகே, லவ் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். அது மாதிரி இது கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தேவையில்லாம போய் வாலண்டியரா போய் யாரோடய கனெக்ட் ஆகிற மாதிரி ஆயிடும். நீங்க யார் கூடி போய் கனெக்ட் ஆக தேவையில்ல, அவங்களாவே உங்களை தேடி வருவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ அந்த பர்சனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். Pile number 3. See, you glow different. And the person, உங்களோட பியூட்டி அண்ட் உங்களோட ஆரா அண்ட் சம் ஒரு ஸ்பார்க்லிங் ஆன ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும். சரி, நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பைல் நம்பர் 3, நீங்கள் உங்களோட அந்த பியூட்டி, அந்த ஆரா அண்ட் உங்கள் வைப்ரேஷன்ஸ் இதுக்கு வந்துட்டு அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இது மூலியமாக தான் அந்த பர்சன் உங்களோட டக்குன்னு ஒரு இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஓகேங்களா? ரேண்டமாக உங்களை பார்த்துட்டே போகணும் அப்படின்னு கூட அவங்க வந்து நினைப்பாங்க. ஸோ திரும்ப உங்களை வந்து பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு சம்திங் அவங்கள வந்து நீங்கள் உங்கள் சைடு வந்து புல் பண்ணுவீங்க ஏதோ ஒரு விஷயத்தில். அண்ட் நிறைய ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருந்தாலுமே வந்துட்டு உங்களோட அந்த க்ளோ தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிறதே அதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, பைல் நம்பர் 3, நேச்சுரலி யூஆர் வெரி பாசிட்டிவ் அண்ட் ஒரு ஸ்பார்க்லிங் பர்சன் தான். நீங்கள் சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருந்த பர்சன் தான். பட் ரீசெண்ட் டைம்ஸ் தான் அப்படி கிடையாது. ஸோ அகெயின் அந்த ஒரு விஷயத்த கம்பேக் கொடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் அகெயின் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் வாங்க. உங்களோட க்ளோ அண்ட் மோஸ்ட்லி வந்து ரெட் கலர்ஸ் அண்ட் நேச்சுரல் ஃப்ளவர்ஸோட கனெக்ட் ஆகுங்க. ஓகே, ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப 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 டீப் அண்ட் லவ்வாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அந்த பர்சனுக்கு வந்துட்டு மேபி அந்த பர்சன் கொஞ்சம் ஒரு ஒரு ரூடு டைப்பாக இருக்கலாம். ரூட் இன் த சென்ஸ் கொஞ்சம் லைஃப்பில் வந்துட்டு நிறைய டாக்ஸிக் பர்சன்ஸ், நிறைய விஷயங்கள் அந்த பர்சன் வந்து சின்ன வயசுலேயே அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்கள ஒரு ஸ்ட்ராங், ரூடாக, ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இல்லாமல் வந்து வச்சுருக்கோம். ஸோ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பர்சன் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் ஒருத்தவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சாஃப்டா மாறுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் வந்துட்டு அவங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். அண்ட் அவங்க வந்து டெஃபினெட்லி வந்துட்டு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நைட்டு ட்ரீம்ல கண்டிப்பா வந்துட்டு நீங்க அவங்க ட்ரீம்ல வருவீங்க. உங்களை பத்தி யோசிப்பாங்க, உங்களை பத்தின தாட்ஸ் இருக்கும். திருப்பி பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பர்சனை வந்து நீங்கள் ரேண்டம்லி அவுட் சைடு மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் எங்கேயாவது வெளியே கனெக்ட் பண்ணுவீங்க ரேண்டம்லி. அண்ட் ஸோ அந்த பர்சன் திருப்பி ஒன் டைம் பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி உங்களை பார்க்கணும்னு நினைப்பாங்க, உங்களை பற்றி தேட ஆரம்பிப்பாங்க சோஷியல் மீடியா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக. ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு உங்களை பற்றின ஒரு சர்ச்சிங் இருக்கும் அவங்களுக்கு. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா, நேச்சுரலி பைல் நம்பர் 3 வந்து வெரி கேரிங் பர்சன், ரொம்ப கேரிங். உங்கள் வீட்டில் வந்துட்டு சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப பாசமாக பார்த்துக்குவீங்க. பெரியவங்க இருந்தாங்கன்னா கூட வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவீங்க, அவங்கள ரொம்ப வந்து பார்த்துக்குவீங்க. ஸோ உங்கள் லவ்டு ஒன்ஸ்ன்னு வர்றப்போ வந்துட்டு நீங்கள் அவ்வளோ செய்வீங்க, வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு குவாலிட்டி ஆல்சோ வந்து அவங்க நோட் பண்ணுவாங்க. ஸோ இது என்னன்னா, நீங்கள் ரேண்டமாக நிறைய விஷயங்கள் எப்பயும் போல செய்வீங்க. வெளியில் எப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஷாப்பிங் சென்டரோ இல்லைனா பர்ச்சேசிங் போகிற இடத்துல இல்லைனா எங்கேயாவது வெளியில் ஒரு பிளேசஸ், ஒரு ட்ரிப் அண்ட் டூர் போகிற இடத்துல கூட நீங்கள் எப்பயும் போல் ரேண்டமாக தான் இருப்பீங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக தெரிவிங்க. நீங்கள் ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சர், ஒரு மதர் அண்ட் நர்ச்சரிங் எனர்ஜி உங்களுக்குள்ளார இருக்கும். அண்ட் ரொம்ப கேரிங் லைக் அ ஃபாதர். ஸோ இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ் ஆல்சோ வந்து இம்ப்ரெஸ் பண்ணும். உங்களோட பியூட்டிக்கு ஈக்குவலாக வந்துட்டு இதுவும் இம்ப்ரெஸ் பண்ணும். அண்ட் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும்
அவங்க லைஃப்ல ஒரு ட்ரூ லவ் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் இருந்திருக்காது. நிறைய ஏமாத்திருப்பாங்க, நிறைய ஃபேக் லவ், நிறைய டைம் பாசஸ் தான் இருந்திருப்பாங்க. ட்ரூ லவ் அல்ல அதுக்கான ஒரு ஃபீலிங்ஸ், இப்போ ஒரு பர்சனை பார்த்தாவே ஒரு மாதிரி ஒரு லவ் ஃபீலிங் வரும் பாத்தீங்களா? ஸோ ஒரு ட்ரூ ஃபீலிங், அந்த ஃபீலிங் உங்க மேல வரும் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ டெஃபினெட்லி உங்களை பத்தின ஒரு ரிப்பீட்டேட்டிவ் தாட்ஸ் இருக்கும். அண்ட் உங்களை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்களோட லவ்ட் ஒன்ஸ் கிட்ட டெஃபினெட்லி வந்து ஷேர் பண்ணுவாங்க. லைக் என்ன மாதிரியான ஒரு மொமெண்ட் ஆச்சு அண்ட் என்ன மாதிரியான ஒரு வைப் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களோட அந்த ஒரு ஆரா வந்துட்டு அந்த பர்சன் ரொம்ப ரூடாக இருந்தால் சாஃப்ட் ஆக்கிரும்னு நான் சொன்னேன். ஸோ அது வச்சுட்டு டெஃபினெட்லி வந்துட்டு அவங்க சைடு பீப்புள் ஆல்சோ வந்து ரொம்ப ரொம்ப அவங்க சைடு பீப்புளுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் உங்களால் ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டீங்க, பட் ஆனால் இன்டைரக்ட்லி வந்து அந்த மாற்றங்கள் அந்த பர்சனுக்குள்ளார உணர்வாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மாற்றம். நல்ல பையன், அதாவது ஒரு பேட் பர்சனாக இருந்தால் நான் நல்ல பர்சனாக மாறணுன்ற ஒரு தாட் வந்து உங்களோட ப்ரெசன்ஸில் அவங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ், இன்னர் ஃபீலிங்ஸ் வந்துட்டு அவங்களுக்குள்ளார அந்த மாற்றங்கள் வர வர உங்கள் மேலே அந்த லவ் வந்து டீப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் சைட் லவ் மாதிரி தான் வரும். உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ்லாம் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட உங்ககிட்ட வந்துட்டு பேசுகிறப்போ ஒரு வார்த்தைகள்லாம் வராது, ஆரம்பத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்குலாம் வராது. எப்படி கனெக்ட் ஆகணும், எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு பீப்புள் கிட்ட வந்து கேட்பாங்க, ஒரு ஐடியாஸ் எடுத்துக்குவாங்க. அண்ட் தென் அந்த கரெக்ட் டைமிங் வரட்டும், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கணும் பேசுறதுக்கு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஓகே, ஸோ உங்களை ரொம்ப தேடுவாங்க அண்ட் டெஃபினெட்லி உங்ககிட்ட வருவாங்க. அண்ட் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப பொறுமையாக, ரொம்ப டிஃப்ரெண்ட், ஒரு அவங்களோட அந்த ட்ரூ செல்ஃப் மறைச்சிட்டு ஒரு நல்ல பர்சன் மாதிரியே வருவாங்க. ஓகே, ட்ரூ ஃபேஸை மறைக்கிறாங்கிறதுக்காக அவங்க ரூட் பேட் எல்லாம் கிடையாது. பட் ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்மளே மறந்து வேற ஒரு பர்சனாக போய் நிற்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஒரு சில பேருக்கு இந்த பாண்டிங் இஸ் வெரி ஸ்ட்ராங், வெரி வெரி ஸ்ட்ராங். அண்டு சம்வேர் வந்து நீங்கள் ஒரு லக்காக கூட அவங்களுக்கு இருக்கலாம். இப்போது ஒரு சில பர்சன்ஸை வந்து அதாவது இப்போ ரொம்ப அந்த பர்சன் நான் சொல்லியிருந்தேன், நிறைய ஒரு பாஸ்ட் ரிலேட்டடாக நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பர்சன் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பர்சன் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் லவ் ஃபீலிங், அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங் அகெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அவங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் வரும். அண்ட் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்கள் அவங்களுக்கு லக்காக கூட இருப்பீங்க. நீங்கள் அவங்களோட லைஃப்பில் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம், உங்களோட கனெக்ட் ஆன அப்புறம் நிறைய ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் அந்த பர்சனுக்குள்ளார இருக்கும். அவங்களோட செல்ஃப் கேரக்டருக்குள்ளரையும் சரி, அவங்களோட வாழ்க்கையிலையும் மாற்றம். இப்போது ஜாப்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வெரி குயிக்காக அவங்க லைஃப்பில் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறாங்க, உங்களை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமே இந்த மாதிரியான ஒரு குட் திங்ஸ் வந்து அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த நெகட்டிவிட்டியில இருந்து டக்குன்னு பாசிட்டிவ் மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல் அண்ட் சோல்ஃபுல்லான ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சன் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க தட் நீங்கள் தான் அவங்களோட சோல்மேட், அவங்களுக்காக தான் நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். இட்ஸ் வெரி ஜெனிவன், வெரி வெரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்ஸ். அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்த அப்புறமே நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் வந்துட்டு உங்களோட பேசுறது, உங்கள் வாய்ஸு அண்ட் நீங்கள் ஒரு விஷயங்களில் டெசிஷன் எடுக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து அந்த பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. லைக் இப்போ நீங்கள் தள்ளி நின்று உங்களை பார்த்தா கூட அந்த ஒரு ஸ்மைல் இருக்கும். நீங்கள் ஸ்மைல் பண்ண அவங்க பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒருத்தவங்க கிட்ட பேசுனீங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க.
ஓகே. ஸோ பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் இனிமேல் நல்ல ஒரு க்ளோவான ஒரு பர்சனா, சும்மா அந்த டல்லாலாம் இல்லாமல் உங்களோட வைப் அண்ட் ஆராக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒண்டர்ஃபுல். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்துட்டு சூப்பராக இருக்க போகுது. அண்ட் அந்த பர்சன் டெஃபினெட்லி தான் ஒரு லக்கியான பர்சன் அப்படிங்கிறத கூட ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களோட ஆரா அண்ட் எனர்ஜி ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகும் அவங்களுக்கு. சரி, ஒன் டைம் பார்த்தாலும் திருப்பி நான் இப்போவே பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து உங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. தேங்க்யூ.